சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வேலைகளை தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திமுக சமீபத்துல தேர்தல் அறிக்கை குழு அப்படின்றத ஒண்ணு நியமிச்சிருந்தாங்க. காங்கிரஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஐவர் குழு அப்படின்றத நியமிச்சிருந்தாங்க. கூட்டணி தொடர்பாக, தொகுதி பங்கீடு இது தொடர்பாக அமைச்சிருந்தாங்க. பட் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாரு. ஆனால் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையுமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடுக்கல. ஸோ காங்கிரஸ் இன்னமுமே ஒரு செகண்ட் ஆப்ஷனாக விஜய் அவர்களை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இன்னும் இருக்காங்களா? எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் திமுக கூட்டணி? சார், காங்கிரஸுக்கு மட்டுமே விஜய் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது சார். பல கட்சிகளுக்கு விஜய் செகண்ட் ஆப்ஷனா இருக்காரு. தேமுதிகவுக்கும் செகண்ட் ஆப்ஷனா இருக்காரு, தினகரனுக்கும் செகண்ட் ஆப்ஷனா இருக்காரு, பாமக அன்புமணிக்கும் செகண்ட் ஆப்ஷனா இருக்காரு, திமுக அணியில் இருக்கிற வேறு பல கட்சிகளுக்கும் செகண்ட் ஆப்ஷனா இருக்காரு. அதனால பல பேருக்கு செகண்ட் ஆப்ஷனா இருக்காரு. ஆனா அதுல ஆப்ஷனா இருந்தாலுமே எதுக்காக போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 3 தேர்தலா வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்காங்க, எதுக்காக போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடத்துல தான் நம்ம ஒரு கருத்து வேறுபாடு வச்சிருக்கோம். 3 எலெக்ஷனா வின் பண்ணி இருக்கிற ஒரு கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போக வேண்டிய அவசியம் என்ன? அதிக இடங்கள் கேட்கறதுக்காக ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நாங்க அதிக இடங்கள் கேட்போம், அது கொடுத்தே ஆகணும் திமுக, நாங்க 50 கேட்டா அட்லீஸ்ட் 30 கொடுத்தானோ அப்படின்ற எண்ணத்துல ஏதாவது கேட்கலாம். அல்டிமேட்டா கூட்டணி விட்டு போவாங்களான்னா அந்த சூழ்நிலை நமக்கு இப்ப தெரியல. ஆனால் அதிகமான இடங்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆட்சியில் பங்கு, அது மாதிரி விஷயங்களை தேர்தலுக்கு முன்னாடி நம்ம தீர்மானிக்க முடியுமான ஒரு ஆசையா அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. பட் அந்த விஷயங்களை அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தில் திமுக விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேர்தலுக்கு பின்னாடி என்ன நிலைமை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இந்த இடங்கள் பற்றின விஷயங்கள்ல நிச்சயமா அவங்க திமுக இவங்க கேட்ட இடங்களை கொடுத்துருவாங்கன்னா அதுலயும் இழுபறியெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் என்ன மாதிரி முடிவு எடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் விட்டு விலகி போய் ஒண்ணுமே என்ன ஓட் பேங்க்னு தெரியாது விஜய்க்கு, அவர்கிட்ட போய் சேருவாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பாக்குறேன். எல்லா கட்சிகளுக்குமே அந்த பயம் இருக்கு, எல்லா கட்சிகளுக்குமே அந்த தயக்கம் இருக்கு. விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. கூட்டம் வருது, ஆனா ஓட் பேங்க் வரும், ஓட்டா மாறுமாறு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு, சந்தேகம் இருக்கு. அதனால எதுவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைச்ச கதையா போயிட போறதுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க ஆக்சுவலா. சார், இப்போ திமுக கூட்டணியில பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் காங்கிரஸ் இதெல்லாம் பண்றாங்கன்னா இது கண்டிப்பா திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏங்க இதெல்லாம் ஒரு பழைய டெக்னிக்குங்க. இதெல்லாம் புது டெக்னிக்கே கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ரியாலிட்டி செக்னு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. 3 தேர்தலா நீங்க திமுக அணியில் நிற்கிறீங்க, 9 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வாங்கியிருக்கீங்க, 25 இடத்துல போட்டி போட்டு 18 இடத்துல வின் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் பாருங்க, ஸ்ட்ரைக்கிங் ரேட். உங்களுக்கு கொடுக்குற இடங்கள்ல நீங்க 7 இடங்கள்ல தான் தோத்துருக்கீங்க, 18 இடங்கள் வின் பண்ணிருக்கீங்க. விஜய் உங்களுக்கு 50 இடங்கள் கொடுத்தாருன்னா நீங்க எத்தனை இடத்துல வின் பண்ணுவீங்க? 50 இடத்துல கொடுத்து 5 இடத்துல வின் பண்றதுக்கும் 25 இடத்துல கொடுத்துட்டு 18 இடத்துல வின் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ ரெண்டாவது, இந்த அணிக்கு ஒரு மதசார்பற்ற அணி, ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி, கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பிஜேபிக்கு எதிரான ஓட்டுக்களை வாங்குற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் பிஜேபிக்கு, விஜய் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எதுவுமே எடுக்காத போது, திருப்புரக்கண்ணம் உட்பட எந்த ஸ்டாண்டும் ஸ்ட்ராங்கா எடுக்காத போது எப்படி சார் அவரை நம்பி போவாங்க? அப்புறம் காங்கிரஸ் இருக்கிறதும் போயிடும் ஆக்சுவலா. அதனால அது போகாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் போவாங்க, போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அதை பண்ணலாம். நம்ம போய் அவங்கள போய் அப்பா போகாத, அங்க ஒரே இதா இருக்கு, சீர சகதியமா இருக்கு, போன வழிக்கு விழுந்துருவேன்னு சொன்னா, இல்லைங்க நான் அப்படித்தாங்க போவேன் அப்படின்னா அது போறவங்களோட இஷ்டம் அது. அதனால அது காங்கிரஸோட இஷ்டம். அங்க போயிட்டு அவங்க என்ன ஓட்டு வாங்குவாங்க. அதே 26 தேர்தலில் விஜய் நிரூபிச்சிட்டாரு, தன்னோட ஓட்டு அங்க என்ன நிரூபிச்சிட்டாருன்னா அப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி பரவாயில்ல, 15% ஓட் பேங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ தற்சமயத்துக்கு எதுவுமே அன்டெஸ்டடா இருக்கிற விஜய் நம்பி இவங்க எல்லாம் போறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன் போகக்கூடாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அரசியல்ல எல்லாமே சாத்தியம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ரைடர் வச்சுதான் பேச வேண்டியிருக்கு ஆக்சுவலா. கடைசி கட்டத்துல போனாலும் போகலாம், திமுகவுடைய ஒரு பிரச்சனை வந்தா போனாலும் போகலாம்னா, ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸோட திமுக ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்துல சேர்ந்தே செயல்படுற ஒரு இதுல இருக்காங்க. ராகுலும் ஸ்டாலினும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. சார், ஆனா இப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இதே போல ஒரு பிரஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கொடுப்பாங்க சார். எல்லாருமே
முஸ்லீம் லீக்கே 14 சீட் கேட்பேன்றாரு சார் காதர் மொய்தீன். திமுக ஏற்கனவே வந்து கமலஹாசனை உள்ள சேர்த்திருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன ஆட்கள் தனியரசுலேருந்து தைமூமுன் அன்சாரியிலேருந்து எல்லாம் முப்படை புலிப்படை கருணாநிலேருந்து எல்லாம் உள்ள வராங்க. எல்லாரையும் உதவி சூழல் நிக்க வைப்பாங்க வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிற போது தேமுதிக இழுத்து போட ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் வரும்பொழுது என்ன பண்ண முடியும்? இருக்கிறத வச்சு தான் பிரிச்சு கொடுக்கணும். அதனால ஸ்டாலினுக்கு வந்து செம சிக்கல் தான். அது சவாலான விஷயம் தான் ஸ்டாலினுக்கு. அதுல சந்தேகம் கிடையாது. என்னன்னா அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தாங்கள் வெற்றி பெறுவது வந்து கொஞ்சம் சுலபமான விஷயம். கொஞ்சம் திமுக கூட்டணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. எதிர்க்க வந்து அணிகள் பிரிஞ்சிருக்கு, எதுவும் பலமா இல்ல, அதனால நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த நம்பிக்கையில இங்க இருந்தாங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலா. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு சார். இப்போ விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கார் அப்படின்றது ஒரு பக்கம் அவங்க பேசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு வந்து இழப்பதற்கு ஆட்சி அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டை தாண்டி வேற எதுவும் இழக்கிறது இல்லை அப்படின்னும் பொழுது இன்னமுமே திமுக வந்து அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ளாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார்? அவங்க பாலிசி லெவல்லே அதை ஒத்துக்க மாட்டாங்க சார். அவங்க ஏன் 2006 கலைஞர் இருக்கும்போது 96 இடங்கள்லாம் திமுக வந்தது. அப்படின்னா பாமகவையும் காங்கிரஸையும் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க, சேர்க்கலையே. அதனால இப்போ அந்த மாதிரியான சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி இருக்கு. இயல்பாவே வந்து அந்த மாதிரியான ஒரு இழுபறி நிலைமை வந்து வேற வழியில கூட்டணி கட்சிகளோட தயவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்னா திமுகவுக்கு வந்து கலைஞர் பண்ண மாதிரி இப்ப ஸ்டாலின் பண்ண முடியாது. அவர் வந்து கூட்டணியில பங்கு கொடுத்தே ஆகணும், ஆட்சியில பங்கு கொடுத்தே ஆகணும். அவங்க கிட்ட ஒரு முணுமுணுப்பு என்ன இருக்குன்னா, நாங்க வந்து கூட்டணியில இருக்கோம், நாங்க உங்க வெற்றிக்கு பாடுபடுறோம், நீங்க எங்க வெற்றிக்கு பாடுபடுறீங்க, நல்ல விஷயம் நல்லது நடந்தா அதுக்கு நீங்க பேர் எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு அந்த நல்லதுக்கான பேர் கிடைக்காது, கெட்டது நடந்தா நாங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறோம், பல விஷயங்களை நாங்க அழுத்தியே குரல் கொடுக்காம கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ எங்களுக்கான எங்க தேவைகளை நீங்க நிறைவேற்றணும்ல, ஆட்சியில பங்கு கொடுக்கணும்ல, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாம நாங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள் ஏத்துட்டு பேசாம இருக்கோம், வாய மூடிட்டு இருக்காங்க, அடிமை மாதிரி இருக்காங்கல்ல, எங்களை பார்த்து குறை சொல்றாங்கல்ல, அதனால நாங்க தாங்கிட்டு இருக்கோம்ல. அப்போ எங்களுக்கு நீங்க ஒரு தேவை வரும்போது நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கணும், அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்ன்றது கூட்டணி கட்சிகளுடைய நியாயமான நேர்மையான எண்ணமா இருக்கு. அதை வந்து இழுபறி நிலைமை வரும்போது தவிர்க்க முடியாது, திமுக தவிர்க்க முடியாது என்பது என் கருத்து. அதே மாதிரி அதிமுக கூட்டணி நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு பாஜக தான் வந்து அதிமுக அடுத்து ஒரு பெரிய கட்சியாக இருக்கு. பட் இன்னமுமே எந்த கன்ஃபர்மேஷனுமே அதிமுக கூட்டணியில வராததுக்கான காரணம் என்ன சார்? நம்பிக்கையின்மை தான். அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளேயே கூட ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு ஆக்சுவலா. இவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் ஓப்பனா வரமாட்டாங்க போல் இருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த அங்க அவங்க கூட்டணியிலேருந்தே தேமுதிக விலகி போகுது, பாமக அன்புமணி விலகி போறாரு, யாருமே வந்து போய் சேர மாட்டேன்னாங்க. இப்ப 6 மாசத்துக்கு மேல ஆகுது கூட்டணி அமைச்சு, யாருமே போய் சேர மாட்டேன்னாங்களே. ஏன் சேர மாட்டேன்றாங்க? இப்போ நம்பிக்கை இல்லாத தன்மை தான். அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்மறை ஓட்டு இருக்கீங்க. அந்த எதிர்மறை ஓட்டு இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதனால வந்து அவங்க யோசிக்கிறாங்க, கட்சிகள்லாம் யோசிக்கிறாங்க போய் சேரத்துக்கு. கடைசி நேரத்தில் வந்து யார் போய் சேருவாங்க? இப்போ மிச்சம் மீதி இருக்கிறது யார் பாருங்க. தேமுதிக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாமக அன்புமணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்புறம் புதிய தமிழ் இது ஜான் பாண்டியன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அங்க இருக்க அதிமுக பாஜக தவிர மற்றவங்க எல்லாம் யாரு? டிடிவி வந்து பாஜக அணியிலேருந்து விலகி போயிட்டாரு, இது என்டிஏலேருந்து விலகி போயிட்டாரு. இந்த மாதிரி பல பேர் விலகி போயிருக்காங்க. திரும்பி யாரும் அங்க போய் சேர மாட்டேன்னாங்க. திமுக அணியில இருக்கிற அணி வந்து ஒரு பிரம்மாண்டமான அணின்ற ஒரு பேர் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த 2 பேரை நம்பி இன்னும் கூட்டணி சேர்றதுக்கான ஒரு தைரியம் வந்து மற்ற கட்சிகளுக்கு இதுவரையும் வரல. இத்தனைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக அதனாலேயே வந்து ஒன்றும் பண்ண முடியாத லெவலில் தான் இருக்கு ஆக்சுவலா. ஒரு பக்கம் அவங்க ட்ரை பண்றாங்க, ஒரு பக்கம் அவங்க ட்ரை பண்றாங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் ட்ரை பண்றாரு, யாரு, எடப்பாடி ட்ரை பண்றாரு. பட் யார் ட்ரை பண்ணாலுமே வரமாட்டேன்றாங்களே கூட்டணிக்கு. யாருமே யோசிக்கிறாங்கல்ல, நாங்க ஜனவரியில வருவோம், பிப்ரவரியில வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதே சமயம் திமுக அணியிலிருந்து ஒரு கட்சி கூட விலகி வரதுக்கான வாய்ப்பே இல்லாத இருக்குல்ல. ஆனா இன்னொன்னு எடப்பாடி அவர்கள் இன்றைய பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகவை வீழ்த்துறதுக்காக யார் யாரெல்லாம் வரீங்களோ எல்லாருமே கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் ஒரு பக்கம் தாவேக ஆப்ஷன் இன்னும் ஓப்பன்ல தான் வச்சிருக்காரா? ஏங்க அவர் ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருக்கலாங்க. பட் அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்னு சொல்றதுக்கு பாஜகவே ரெடியா இல்லாத போது நாங்க தான் முதல்வர், விஜய் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற தாவேக அப்படிங்க உள்ள வரும். திமுக அணிக்கு எதிராக கட்டமைச்சா கூட அதை வந்து சேரவங்க இவர் முதல்வர் கேண்டிடேட்டா ஒத்துக்கணும்ல. அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இவர் முதல்வர் கேண்டிடேட்டா யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களாலதான் இவர் சேர்ப்பாரு. இவரு தாவேக வந்து எப்படி இவர் முதல்வர் கேண்டிடேட்டா ஒத்துப்பாங்க? அதனால திமுக எதிர்க்கிறவங்க எல்லாம் வந்து சேரணும்னா மற்ற கட்சிக்கு வேணா அது அப்ளை ஆகும், தாவேகாவுக்கு அது அப்ளை ஆகாது. நிச்சயமா சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.